நடிகர் விஜய் நடத்திய அந்த பரந்தூரில் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதை பற்றி உங்களுக்கு? கேட்கல சார். நான் இதில் பிஸியாக இருந்தேன். பட் நடிகர் விஜய் இன்னும் முழுசாக அரசியலுக்குள்ளே வரல. அவர் திருப்பியும் சின்ன சினிமா ஷூட்டிங் மாதிரி அங்கங்கே குரூப்பாக பேசுகிறார். 234 தொகுதியிலையும் அவர் நிற்கப் போகிறார் என்றால் புஷி ஆனந்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவருக்கே தெரியும். அவர் என்ன பண்ண போகிறார்? இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்போவே போய் நம்ம எதுக்கு அவரை விமர்சனம் பண்ணணும்? ஆனால் தேர்தல் என்பது வெறும் மேத்தமெட்டிக்ஸ், கூட்டணி கணக்கு, கூட்டணி ஓட்டு தான். தமிழகத்தின் வெற்றி தோல்வி என்பது ஒரு 3 அல்லது 4 லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த 4 லட்சம் ஓட்டை பெறுவதற்கு உண்டான ஒரு சூட்சமம் நான் சொல்லியிருக்கிறேன். அது செய்தால் கண்டிப்பாக அது மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் எடுக்காமல் இதுவரை ஓட்டே போடாத 4 லட்சம் பேர் ஓட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும். எனக்கு 75 வயசு ஆச்சு. என்ன வச்சு ஒரு கட்சி என்ன பண்ணும்? என் பையனுக்கு 40 தான். சின்ன வயசுலேருந்து டிவி பார்த்து தான். இல்லை எதுக்காக சொல்றேன், நான் கண்டிப்பாக நான் வச்சிருக்கேன். இது வரைக்கும் தமிழகத்தில் ஓட்டே போடாத ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல 3 லட்சம் பேரை நான் ஓட்டு போடுறதுக்கு அது நடந்ததுன்னா மேரேஜ் ஆகி கொஞ்சம் இதாக இருந்ததுனால போக முடியலப்பா, மறுபடியும் பண்ணிக்கிறேன், அடுத்த சீசன் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு எது நல்லதுன்னு பண்ணு தம்பி. பிராமணர்கள் 10 லட்சம் பேர் பதட்டத்தில் வண்டியில் வேகம் பிணம் சுமக்கிறவங்க, டேபிள் கிளீன் பண்றவங்க, சமையல் வேலை செய்யறவங்க, உடம்பு சரியில்லை, பதட்டமாக இருக்கு, பிளட் வாமிட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தனர் நல வாரியம் என்று ஒரு வாரியம் கொஞ்சம் வேகமாக போய் அப்புறம் எல்லா சமூகத்திற்கும் சட்டமன்றத்தில் சின்னதுலேருந்தே அவங்க அந்த கபடி பிளேயர் அவங்க வயிற்றுவலிப்பட்டனால இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் லீவுக்கு போனதில் இந்த மாதிரி நைட் டைம் வாமிட் எடுக்கவும் சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட் கம்பல்சரி போடுங்க, லிமிட்டான ஸ்பீடு, என்ன அவசரமா இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்க, ஃபேமிலி நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இழப்புனால எவ்வளவு பாதிப்புங்கிறது நான் ஒரு முறை மயிலாப்பூர் எம்எல்ஏவா இருந்தேன். 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது. அதுல ஒரு பைசா கூட கமிஷன் வாங்க நேர்மையான எம்எல்ஏ வந்து அது எனக்கு போதும். நாளைக்கு என் பையன் விருப்பப்பட்டா கண்டிப்பா அவன் திமுக சேர்ல எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு? கண்டிப்பா நான் அதை வரவேற்பேன். நான் என்னை பத்தி தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க எப்படி, நான் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி அதெல்லாம் இல்லை, நான் சொல்ல மாட்டேன் சார். சார் எல்லாருமே வாழ்க்கையை ஒரே மாதிரி எடுத்துட்டு போக முடியாது சார். நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். அது எப்படி பணம் வாங்கினாதான் எம்எல்ஏ இருக்க முடியுமா? தற்போது அரசியல் சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே நீடித்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அந்த வகையில தன்னுடைய மனைவிக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற பதட்டத்தோட தான் அன்று இரவு ராகுல் பாத்தீங்கன்னா அவசரமா அவர் பைக்ல வேகமா போயிருக்காரு. அதனாலதான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய மகன் தான் ராகுலுடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு தற்போது ராகுல் டிக்கு அவருடைய தாயார் இந்த பேட்டியை கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. கோரிக்கை என்னன்னா அவரே சொல்லியிருப்பாரு. அவர் எப்போ சொல்லலையோ அதை நான் சொல்ல சரியா இருக்குமா? அதனால ஒரு நாள் சேர்ந்து சொல்லுவோம். தேங்க்யூ சார். உங்க எல்லாருக்கும் நான் எனக்கு விருப்பமானவர்களை பற்றி தான் நான் தெரிஞ்சுப்பேன். அதனால நான் இப்போ இதை பற்றி அனாவசியமாக இறந்தவர்களை பற்றி பேசுறது எதுவுமே பேசினா நல்லதாக பேசணும், இல்லை பேசாமல் இருக்கணும். அவ்வளோ யாரையுமே